வணக்கங்க. எங்கள் ஊரில் வெள்ளிக்கிழமை அதுவும் வார சந்தை போடுவாங்க. சரி கிளம்பி போகலான்னு சொல்லி வார சந்தைக்கு வந்தாச்சுங்க. இந்த சந்தை பார்த்திங்கன்னா கோழிக்கும் ஆடுக்கும் தாங்க ஃபேமஸ். பக்ரீத் வரப்போகுது இல்லையா, அதனால் ஆடெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த ரேட்டு எல்லாமே தெரியுங்க. கோழிங்களுக்கு ஏற்ற ரேட்டு போட்டிருப்பாங்க. கோழிங்க ஒவ்வொன்றும் என்னென்ன கோழிக்குன்னு பார்த்து அதுக்கு என்ன விலைன்னு சொல்லி நாட்டுக்கோழி பொறுத்த வரைக்குமே 1000, 1200, 1500 அப்படி தாங்க இருக்கும். அங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புறாலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சிக்கெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் என்ன ரேட்டு ஏதுன்னு விசாரிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ரெண்டு வாங்கிக்கோ. இந்த வார்த்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட 2 வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். அவரும் வாங்கினாங்கன்னு சொல்லிட்டாரு. வார்த்தைலாம் வேறு ரொம்ப அழகாக இருந்தது. பங்களா வார்த்தைங்க இதெல்லாம். இந்த கோழி நம்ம தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கினாரு, 500 ரூபாய்க்கு வாங்கினாருங்க. பக்கத்துலேயே பெரிய வார்த்தைலாம் இருந்துச்சு. அது ஒரு ஜோடி 1800 ரூபான்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே கோழியெல்லாம் முடிச்சுட்டு போனால் காய்கறிங்க இருந்துச்சுங்க. இந்த சைடு ஃபுல்லாக காய்கறிங்க. இதை தாண்டி போனால் தாங்க ஆடு சந்தை. அங்கே போய் பார்த்தா மொழியிலே 2 பேர் நின்றுருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்டேன் என்ன ரேட்டுன்னு சொன்னால் இந்த ஆடு ரெண்டுமே 26,000 சொன்னாங்க. இதுலேருந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆடுங்க தாங்க இருக்கும். எல்லா வித ஆடுங்களையும் இங்கே சேல்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நம்ம பேசி வாங்குறதுல தாங்க இருக்குது. பக்ரீத் தத்துவாரன்றதுனால நல்ல மாடுங்களாம் வந்துருந்துங்க. எல்லா ஆடையும் போயிட்டு கேட்டு விலை கேட்டிருந்தோம். நீங்களே கேளுங்க அதோட விலைங்கள. ஒரு ஆடோட ரேட்டு 18,000ங்க. இந்த 3 ஆடும் சேர்த்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆட்டோட ரேட் என்னன்னு சொல்லி கேட்டோம். 28,000 சொல்லி சொன்னாங்க. இந்த குட்டி ஆடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சரி என்ன ஏதுன்னு விசாரிக்கலான்னு எவ்வளோன்னு கேட்டோங்க. இந்த மொத்த ரேட்டும் அவங்களே சொல்லுவாங்க. 2 குட்டியோட சேர்த்து 5,000 சொல்லி சொன்னாங்க. அடுத்த வாரம் பக்ரீட்னால ஆடு சண்டை நிறைய ரஷ்ஷாகவே இருந்தது. உள்ளே போய் பார்த்தா ஏற்றுமதி பண்ணுறதும் இறக்குமதி பண்ணுறதுமே வேலையாக இருந்ததுங்க. ஆடு நல்லா நீட்டு போட்டு ஹைட் வெயிட்டுமா இருக்கும் புரியுதா ஆடுங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா காலை 7 மணிக்கு பிரியாணி விற்றுருந்தாருங்க. அங்கே இருக்க பாய் அதெல்லாம் வேறு வாங்கி சாப்பிட்ருந்தாங்க. அந்த சைடு வெஜ்ஜு இந்த சைடு நான்வெஜ்ஜுன்னு வகை வகையாக போட்டுட்டு இருந்தாங்க. இந்த ஆடு வேறு பார்க்கவே பயமாக இருந்ததுங்க. முட்டுற மாதிரியே வந்ததுங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஆடு ரொம்ப பெருசாக இருந்ததுங்க. இதோட ரேட்டு இதோட என்னன்னு சொல்லி கேட்கும்போது இது 60,000 சொன்னாங்க. ஜோடி சேர்த்து ஒரு ஆடு 30,000 ரூபாய் வாங்க. காய் மார்க்கெட் இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க. இன்னும் ஓப்பன் பண்ணலைங்க. அநேகமாக அடுத்த வாரம் ஓப்பன் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி அதையும் ஒரு ஸ்கிப் எடுத்துக்கலான்னு எடுத்துக்க. இந்த ஆடை தனியாக கட்டி போட்டிருந்தாங்க. என்ன எதுன்னு விசாரிக்கல. இது எல்லாரையும் முட்டை வருது பாய வருது. சும்மா கிட்ட போனாலே அப்படியே பாய வருதுங்க. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக தள்ளியே நின்றுட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சரி வந்துட்டோம் வீட்டுக்கு காய்கறி வாங்கிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சந்தைக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு தேவையான சந்தை, ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிங்களாம் நாங்கள் வாங்கிட்டு போய் வச்சுப்போங்க. சந்தை காய்கறிலாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இந்த வார்த்தை விட்டுட்டு வர எனக்கு மனசே இல்லைங்க. 2 வாங்கி கொடுங்கன்னு கேட்டால் கூட அவர் வாங்கியே கொடுக்கல. சரி அவரை எப்படியோ சமாதானப்படுத்தி 2 வார்த்தை வாங்கியாச்சுங்க.
அங்கெல்லாம் வாத்தை பேக் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க, இனிமேல் கவரில் போட்டு தாங்க கொடுப்பாங்க. சரி அதை வாங்கிட்டு வந்து போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஓமர் புறா இருந்துச்சுங்க. சரி இது என்ன வெயிட்டு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. எங்கள் கணவர் பார்த்திங்கன்னா 500 புறா வச்சுட்டு இருந்தார். இப்போ வீடு கட்டுறதுனால அதெல்லாம் எடுத்தாச்சுங்க. புறாவுடைய கண்ணை பார்க்கணுங்க. வாங்கும் போது அந்த கரு எவ்வளோ சின்னதாக இருக்கும், புறா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, நல்ல புறாவான்னு சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்தோம் நல்லா தாங்க இருந்துச்சு. இது என்ன ரேட்டுக்கு வாங்கினோன்னா தம்பி வந்து 1500ன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் பேசி உடச்சி 800 ரூபாய்க்கு வாங்கினோங்க இந்த புறாவை. இந்த புறாவை பார்த்திங்கன்னா முதலாவது ரெக்கையை கட் பண்ணி கூண்டுக்குள்ளே தாங்க வளர்க்கணும், இல்லைன்னா இது அழகாக பறந்து அவங்க வீட்டுக்கே போயிடுங்க. அதனால் ரெக்கையை முதல் கட் பண்ணி கொடுத்துட்டாருங்க அந்த தம்பி. அப்படியே அந்த பாக்ஸ்லேயே போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பறவையில் பார்த்திங்கன்னா செடி விற்றுட்டு இருந்தாங்க. இது வந்து தக்காளி மிளகா நாற்றுங்க. ஒரு கொத்து வந்து 50 ரூபா 100 ரூபான்னு சொல்லி அதுக்கேற்ற விலையில் விற்றுட்டு இருந்தாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பூச்செடிலாம் விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு செடி 40 ரூபாங்க. எல்லாம் ஒரு செடி எடுக்கலான்னு பார்த்தா சாமந்தி பூ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேங்க. சரி வந்த வேலைலாம் முடிஞ்சிச்சுன்னு வீட்டை பார்த்து கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டுக்கு புது கெஸ்ட்டு வந்துட்டாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறதும் இது இனிமேல் நம்ம வேலை தான் சொல்லிவிட்டு 2 பேரையும் எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயாச்சுங்க. புறா நம்ம கீழேருந்து எப்போ தப்பிச்சு போவோன்னு பார்க்குதுங்க. வார்த்தை கொஞ்ச நேரம் மாடி மேலே விட்டுட்டு அழகாக அது மேயதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோங்க. கொஞ்ச நேரம் அது தண்ணியெல்லாம் வச்சுட்டு கூடையில் கவுத்தாச்சுங்க. புறாவை எடுத்துகிட்டு போய் கூண்டுக்குள்ளே வச்சாச்சுங்க. கூண்டில் இருந்த கொஞ்ச நாளைக்கு அது கூண்டில் இருந்தால் தாங்க அது செட் ஆகும். அதனால் கூண்டுக்குள்ளே வச்சு அதுக்கு தண்ணியும் தீனியும் போட்டாச்சுங்க. அப்புறம் லாக் பண்ணிவிட்டு இனிமேல் நான் ஒன்று பார்த்துக்க போகிறேன்னு அதுக்கிட்ட சொன்னாங்க. அது கண்டுக்கவே இல்லை. சரி ஓகே நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலான்னு கிளம்பியாச்சுங்க.